சார் டீ கொடுங்க. என்ன சார் இன்னும் தமிழ் வாத்தியார் இன்டர்வியூ முடியலையா? ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேன். நம்ம சேர்மன் என்னன்னா இவனைத்தான் செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம கரஸ்பாண்ட் தகுதியான செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படியா? இன்னொரு தடவை என் முன்னாடி கேள்வி எடுங்க. தம்பி, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும், உச்சரிப்பு சரியா வரணும். சரிங்க சார். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது பாயாச ராணி. சொல்லு பார்ப்போம். ஆபாச ராணி. செய்திகள் வாசிப்பது பாயாச ராணி. என்னது ஆபாச ராணியா? சார் என்ன சார் இவ்வளவு ஆபாசமா பேசிக்கிட்டீங்க? தொடர்ந்து கேளுங்க சார். தம்பி, வாணியை தூக்கி அங்கிட்டு போட்டுட்ட, ராணியை தூக்கி இங்கிட்டு போட்டுட்ட, ஆகாச ஆபாசமா மாத்திட்ட. சரி, அதை விடு. அடுத்தது, இவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்த வேண்டும். சொல்லு. இவருக்கு பிரிவு விபச்சார விழா நடத்த வேண்டும். என்னப்பா பிரிவு உபச்சாரத்தை பிரிவு விபச்சாரம் சொல்றே? சரியா வரலையே. சரி, இப்ப இதை சொல்லு. என் காதலி எனக்கே மனைவியானாள். உன் காதலி எனக்கே மனைவியானாள். ஓ, உங்க பாரியா அவனை நீ உசுர வாங்குறாயா? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சாயங்காலம் 6 மணிக்கு மேல இன்டர்வியூ வச்சாலும் இந்த கதை தான் நடக்கும். இவனை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் காதை கொண்டாங்க. என்னப்பா சொல்ற? கரஸ்பாண்டன்ட்ல நம்மளை கொன்றுவாரு. அவர் வர முன்னே முடிச்சிடலாம் சார். சரி, உன் இஷ்டம், நடத்து. தம்பி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்க. சரிண்ணே. மறுபடியும் திரும்பி டேபிள பாரு. என்ன இது? சார் சொன்னதெல்லாம் தப்பு இல்லாம சொல்லிட்டா இது உனக்கு தான். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது பாயாச ராணி. அடுத்து, இவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்த வேண்டும். அடுத்து, என் காதலி எனக்கே மனைவியானார். 5 minutes later. உங்களுக்கு தருதுக்கு நான் முட்டாளா? ஏய், இன்றைய நடத்த நான் விடுவேனா? என்னைய ஏமாத்த நான் விட்டுருவேனா? A few moments later. அத்தி அரசு முட்டாள், இங்கெல்லாம் நடக்குது. சாரி சார், தெரியாம. உங்க 3 பேருக்குமே தெரியாம போச்சு. ஒரு கோட்டை 4 பேர் சாப்பிட முடியாதுண்டு. சார், இங்க நாங்க 3 பேர் தான் சார் இருக்கோம். அந்த 4வது இடியட், அந்த 4வது ஆளே நான் தான்டா. ஏன் என்ன பார்த்தா அதுக்கான ஆளா தெரியலையா? Cheers.